Construction of angle bisector of an angle. இப்போ ஒரு angle நாம bisect பண்றது எப்படின்னு பார்க்கலாம். Example 5.12 construct bisector of the angle ABC with the measure 80 degree. 80 degree இருக்கிற மாதிரி angle ABC நம்ம இப்போ construct பண்ணலாம். First ஒரு ray draw பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம B ஏதோ ஒரு இடத்துல A ன்னு நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல நம்ம B ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா B தானே ஆங்கிளா இருக்கு போகுது. இப்போ B வந்து நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரெடக்டர் எடுத்துட்டு இந்த BA சென்டரா வச்சுக்கலாம். BA சென்டரா வச்சுட்டு 80 டிகிரி மார்க் பண்ணலாம். 0 10 20 30 40 அப்படின்ட்டு இங்க 80 டிகிரி இங்க இருக்கு. இங்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 80 டிகிரி. மார்க் பண்ணிட்டு இது ஜாயின் பண்ணிக்கலாம். B கிட்ட வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நேம் C கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ 80 டிகிரியா இருக்கு. இப்போ காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் இங்க B கிட்ட வச்சுக்கலாம். B சென்டரா வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி ரேடியஸ் எடுக்கிறதுனா இந்த BA இருக்குல்ல இதில் வந்து இதில் ஹாஃபோட அதிகமாக மோர் தென் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் ஏபின்னு பார்த்தோம்ல அதே போல தான் இங்கேயும் ஏபிங்கிற லென்த்தில் இதில் பாதியிலிருந்து அதிகமாக அப்போது இங்கே வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கலாம். ரேடியஸ் எடுத்துக்கலாம். ரேடியஸ் எடுத்துட்டு இப்படியே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கணும். கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து நேம் E கொடுத்துக்கலாம். ABC கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே E இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல E கொடுத்துக்கிட்டோம். இங்கே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துக்கு Fன்னு கொடுத்துக்கலாம். EF அப்படின்ட்டு இதை அப்படியே மாற்றாமல் வச்சுட்டு இந்த EA சென்டரா வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. அடுத்தது இந்த F சென்டரா வச்சுட்டு அந்த ஆர்க்கை கட் பண்ணணும். ஆர்க்கு கட் பண்ணுற இந்த பிளேஸ்க்கு G நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் எடுத்துட்டு இந்த B அந்த Gயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ BG தான் நம்மளுக்கு தேவையான பைசெக்டர். இந்த ABCயோட பைசெக்டர். இப்போ இது நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடு 40 டிகிரியா இருக்கும். இங்கே மெஷர் பண்ணி பார்த்தாலும் இதுவும் 40 ஆட் பண்ணால் 80 கிடைக்கும்ல. மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம். Exercise 5.4 Construct the following angles using protractor and draw a bisector to each of the angle using ruler and compass. ரூலர் காம்பஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ 60 டிகிரிக்கு நம்ம ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரே ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்று A இன்னொன்று Bன்னு வச்சுக்கலாம். இங்கே இது சென்டராக வச்சுட்டு நம்ம எவ்வளோ 60 டிகிரிக்கு மார்க் பண்ணிக்கலாம். B சென்டராக வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். 0 10 20 30 40 50 60. இப்போ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது 60 டிகிரி. இந்த ரே வந்து C நேம் கொடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்துட்டு மோர் தென் ஹாஃப் ஆஃப் த லென்த்து தானே. இப்போ BAல அதில் BA சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹாஃபை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு நம்ம E கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டு வந்து Fன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஈலேருந்து ஒரு ஆர்க்கு EA சென்டரா இந்த EA சென்டரா வச்சுட்டு அதை மாற்றக்கூடாது. அப்படியே வச்சு EA சென்டரா வச்சு ஒரு ஆர்க்கு. அதே போல் F சென்டரா வச்சு ஒரு ஆர்க். இப்போ இந்த Bயும் இந்த இதுக்கு வந்து நேம் G கொடுத்துக்கலாம். இந்த BG ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ப்ரொடக்டர் எடுத்து இதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 30 டிகிரியாக இருக்கும். இங்கேயும் 30 டிகிரியாக இருக்கும். என்ன செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 30 டிகிரி வருதா. அதே போல் இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவும் 30 டிகிரியாக இருக்குது. 30 டிகிரி இங்கேயும் 30 டிகிரி. இதான் ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிளில் இந்த 60 டிகிரியை ரெண்டாக கட் பண்ணுறதா. பைசெக்ட்னா ரெண்டாக பிரிக்கிறது. இப்போ நம்ம 60 டிகிரியை ரெண்டாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 100 டிகிரிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரே ட்ரா பண்ணிவிட்டு BAன்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மெஷரும் இல்லை.
இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஏ வச்சுக்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பின்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரெடக்டர் எடுத்துக்கலாம், பி மேலே வச்சுட்டு 100 டிகிரி சொல்லியிருக்காங்களா, அப்போது 100 டிகிரின்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் இங்கே இருக்கும். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 இங்கே இருக்குமா. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு பியையும் அது அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நேம் சி கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக எவ்வளோ இப்போது 100 டிகிரி. இப்போ நம்ம காம்பஸ் எடுத்துகிட்டு பிஏ சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நேம் என்ன கொடுக்கலாம், இ. இங்கே இதுக்கான நேம் வந்து எஃப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு மாற்றாமல் இலேருந்து ஒரு ஆர்க்கு, இலேருந்து இந்த சைடு இப்படி ஒரு ஆர்க்கு போட்டுக்கலாம். அடுத்தது அதே கொஞ்சம் கொனையாக இப்போ பிஏ சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணுற இடத்துக்கு நம்ம இ நேம் கொடுத்துக்கலாம், இங்கே வந்து எஃப் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே வச்சுட்டு மாற்றாமல் இந்த இலேருந்து ஒரு ஆர்க்கு, இலேருந்து ஒரு ஆர்க்கும் எஃப்லேருந்து ஒரு ஆர்க்கும். இப்போ இதுக்கு நேம் ஜின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பி ஜி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர் கட் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஜி நேம் கொடுத்துட்டு பிஜி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் எடுத்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடு மட்டும் 50 டிகிரி இருக்கும், அதே போல் இந்த சைடு 50 டிகிரி வந்துடும். இப்போ வந்து பிஜி, இந்த பிஜி இஸ் ரெக்வயர்ட் பைசெக்டர் ஆஃப் த கிவன் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 90 டிகிரிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரே ட்ரா பண்ணிவிட்டு ஏங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பின்ட்டு நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ராடக்டரோட சென்டர் இங்கே வச்சுட்டு 90 டிகிரிக்கு நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக வச்சுட்டு 90 டிகிரி இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம், ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. இதுக்கு நேம் சி வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ 90 டிகிரினா இந்த மாதிரி தான் பண்ணுமா, 90 டிகிரி. இப்போ வந்து காம்பஸ் எடுத்துகிட்டு எப்பவும் போல் half ஆஃப் த லென்த்தா, மோர் தென் half ஆஃப் த லென்த்து இப்போ ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். அதே அளவு மாற்றாமல் இங்கே வந்து என்ன நேமு ஈன்னு வச்சுக்கலாம், இங்கே எஃப்பு மாற்றாமல் இங்கே எஃப்பை சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, அதே அப்படியே வச்சுட்டு ஈலேருந்து ஒரு ஆர்க்கு, அந்த ஏற்கனவே போட்ட ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி. இந்த ஆர்க்கு கட் பண்ணுற இடத்துக்கு ஜி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பிஜி ஜாயின் பண்ணிக்கலாம். பிஜி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ராடக்ட் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடு 45 டிகிரி இருக்கும், அதே போல் இந்த சைடு மெஷர் பண்ணோம்னாலும் 45 டிகிரியாக இருக்கும். இப்போ பிஜி இஸ் தி ரெக்வயர்ட் பைசெக்டர். நெக்ஸ்ட்டு 48 டிகிரிக்கு பார்க்கலாம். ஒரு ரே ட்ரா பண்ணிக்கலாம், ஏ நேம் கொடுத்துக்கலாம், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பிஏ சென்டராக வச்சுட்டு 48 டிகிரி மார்க் பண்ணலாம். 48 இங்கே 40 இருக்கா, 0லேருந்து இங்கே 40, 40லேருந்து 48, இது வந்து 45, 45, 46, 47, 48. இங்கே நேம் வந்து சி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ 48 டிகிரி. காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்துகிட்டு ஆர்க் ட்ரா பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேம் வந்து இ, இங்கே எஃப், இஏ சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கும் எஃப் சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். நேம் ஜி கொடுத்துக்கலாம். பிஜியை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பிஜி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 24ஆக இருக்கும், இந்த சைடும் 24 ஆட் பண்ணால் 48. இப்போ வந்து இதை நம்ம 48 பைசெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிஜிங்கிறது வந்து ரெக்வயர்ட் பைசெக்டர். 110 டிகிரி பார்க்கலாம். ஒரு ரே ட்ரா பண்ணிக்கலாம், ஏ கொடுத்துக்கலாம், இங்கே ஸ்டார்டிங்கே பின்னு வச்சுக்கலாம். பிஏ சென்டராக வச்சுட்டு 110 டிகிரி மார்க் பண்ணலாம். 100, 110 இங்கே இருக்கா, இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பியையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நேம் வந்து சி கொடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ 110 டிகிரியா. இப்போ வந்து காம்பஸ் எடுத்துக்கலாம்.
இந்த ரேடியஸ் எப்படி இருக்கணும்? மோர் தென் half ஆஃப் த லென்த் ஆஃப் ஏபி. இப்போ ஒரு ஆர்க்கு போட்டுக்கலாம். நேம் இ, இங்கே எஃப். இப்போ இயை சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கும் எஃப்ஐ சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க்கும் கட் பண்ணலாம். இங்கே நேம் ஜி கொடுத்துட்டு பிஜி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெடிக்டர் வச்சு இங்கே மெஷர் பண்ணோன்னா இந்த சைடு எவ்வளோ இருக்கும்? 55 டிகிரியாக இருக்கும். இங்கே வச்சு பார்த்தோம்னாலும் இந்த சைடு 55 டிகிரியாக இருக்கும். இப்போ பிஜி வந்து ரெக்வயர்ட் பைசெக்டர்.